Hello friends, good morning. Welcome back to my channel. இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு வந்து ஃபுல் டே ரொட்டீன் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இன்னைக்கு வந்து Thursday பையனுக்கும் பொண்ணுக்கும் ஃபுல் டே ஸ்கூல் இருக்கு. சோ வந்து அவங்க வந்து ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. மார்னிங்கே லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிட்டேன். அப்புறம் டிஃபனும் கொடுத்து மார்னிங் சிம்பிளா டிஃபன் தான் பண்ணேன். நூடுல்ஸ் பண்ணி கேட்டாங்க. சோ நூடுல்ஸ் சாப்பிட்டு லஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா தக்காளி சாதமும் கிழங்கும் வச்சு அனுப்பிட்டேன். சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. ஃபுல் டே ஸ்கூல் இருக்கு. பையனுக்கு வந்து ரிவிஷன் எக்ஸாம் போயிட்டு இருக்கு. பாப்பாக்கு வந்து நாளைக்கு ஃப்ரைடே உற்சவ் ப்ரோக்ராம் இருக்குனால இன்னைக்கு வந்து ஃபுல் ப்ராக்டிஸ் இருக்குது. ஸோ டான்ஸ் ப்ராக்டிஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவளும் கிளம்பிட்டா. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வீட்டில் வேலைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் சீக்கிரமாக முடிச்சிட்டேன். காலையிச்சு வாஷ் பண்ணி துணியெல்லாம் வாஷ் பண்ணி போட்டுட்டேன். இன்றைக்கி லஞ்சும் பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் சிம்பிளாக போட்டு நேற்று வச்சு கீரை குழம்பு கொஞ்சம் இருக்குது, அதையும் வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணி நான் மட்டும் தான் இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு. ஹஸ்பண்ட் வந்து கேன்டீன்லேயே சாப்பிட்டு ஆஃபீஸ்லேயே சாப்பிட்ருவாங்க. பசங்க வீட்டில் பேக் பண்ணி அனுப்பிட்டேன். நான் மட்டும்தான்றவங்க கொஞ்சம் தக்காளி சாதம் இருக்குது, ஒயிட் ரைஸ் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் வந்து கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது. நாளைக்கு உற்சவ் ப்ரோக்ராம் வந்து பாப்பாவுக்கு அதாவது இன்னர்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது. பிளாக்கில் ஃபுல் பிளாக்கில் கேட்டிருக்கிறாங்க. ஸோ பிளாக் சிமிஸு சாக்ஸு டைட்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதை வாங்க போகிற வேலை இருக்குது. ப்ளஸ் அதே மாதிரி இன்றைக்கி வந்து தங்கச்சி வீட்டில் வந்து மலைக்கு போகிறாங்க. ஸோ இன்றைக்கி தான் கட்ட போகிறாங்க. 10:30க்குன்னு சொன்னால், பட் என்னை கூப்பிட்டுருந்தா என்னால் போக முடியல. இன்றைக்கி அமாவாசை வரை வீட்டில் சில பூஜைகள்லாம் இருக்கிறதுனால என்னால் போக முடியல. ஸோ அதனால் நான் ஈவினிங் ஒரு 5 o'clock பக்கம் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்திங்கன்னா நைட் ஆகிடும் அவங்க கிளம்புறதுக்கு. ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு 8 போய் அவங்கள பார்த்துட்டு வரும்போது அப்படியே பசங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பட் எப்படின்னு தெரியல. இன்றைக்கி வேலைன்னு பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு வேலை ஆகலை. மார்னிங் வந்து துணி வாஷ் பண்ணி போட்டேன். பட் கிச்சனை இன்னும் அப்படியே க்ளீனிங் பண்ணுற வேலையெல்லாம் இருக்குது. அப்படி இப்படி இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணிட்டே வரேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல வெயில், மார்னிங்லேருந்து சரியான வெயில். ஸோ வாஷ் பண்ணி போட்ட துணியெல்லாம் அம்மா வந்து ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ நான் அதனால் எனக்கு வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு முடிச்சிட்டோன்னு வைங்களேன். கொஞ்சம் உட்காந்து கதை பேசுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. எப்படியும் மந்த்லி ஒன்ஸ் இல்லை 2 months ஒன்ஸ் தான் அம்மா வராங்க. ஸோ அதனால் வந்து நேற்று மார்னிங் வந்தாங்க. வந்தோடனே தங்கச்சி வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஆக்சுவலாக ஏன்னு பார்த்தீங்கன்னா அதான் தங்கச்சி வீட்டில் வந்து மலைக்கு போகிறதுனால கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குமா, கொஞ்சம் சீக்கிரம் வாமான்னு சொல்லிட்டா தங்கச்சி. அதனால் கிளம்பிட்டாங்க. நேற்று மார்னிங் 5:30 பக்கம் வந்தாங்க. அவங்க ஊட்டியில் இருக்காங்க. அம்மா வந்து ஊட்டியில் இருக்காங்க. நீலகிரி எக்ஸ்பிரஸில் தான் எப்போவுமே ப்ளூ மவுண்டனில் வருவாங்க. மார்னிங் அது 3:30 பக்கம் வருது இங்கே காட்பாடி. ஸோ வந்துட்டு ஒரு 1 hour வந்துட்டு ஒரு 4:30 பக்கம் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நேற்று வந்திருந்தாங்க. 4:30க்கு 5 o'clock ஷார்ப்பாக வந்துட்டாங்க வீட்டுக்கு. வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படி 1 hour பக்கம் உட்காந்து பேசிட்டு அப்புறம் அம்மாவுக்கு மார்னிங் டிஃபன்லாம் செஞ்சு கொடுத்தேன். தம்பி பொண்ணும் கூட வந்திருக்கா. சரியான வாயாயிட்டுருக்கிறா. நல்லா குழந்தை வளர்ந்துட்டுருக்கிறா. ஸோ 2 பேருக்கும் நல்லா டிஃபன்லாம் செஞ்சு கொடுத்து குளித்து சாப்பிட்டு ஒரு 10:30 பக்கமாக நேற்று மார்னிங் கிளம்பிட்டாங்க தங்கச்சி வீட்டுக்கு. அதான் நான் அவங்க மலைக்கு போகிறதுனால கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது, அம்மா கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பிடின்னா. ஸோ கிளம்பிட்டாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் போயிட்டு ஒரு 10:30 பக்கமாக. பட் எனக்கு வீட்டில் வேலை பசங்க 2 பேர் ஸ்கூல் போயிருக்காங்க. ஸோ அவங்க வந்த பிறகு அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு போகலான்னு பிளான் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் என்னால் போக முடியல இன்றைக்கி. ஸோ மார்னிங் போயிட்டு அம்மாவை நேற்று அனுப்பிட்டு இப்போ இன்றைக்கி ஈவினிங்காக போயிடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி அம்மா வந்து இன்றைக்கி ஈவினிங் வருவாங்க, இல்லை நாளைக்கு காலைல வந்து ஒரு 2 days என் கூட இருப்பாங்க. ஸோ கதெல்லாம் அடிக்கிறதுக்கு டைம் வேணுமேன்றதுக்காக டக்கு டக்குன்னு துணியெல்லாம் வாஷ் பண்ணி போட்டேன். ஸோ அம்மா போகிற வரைக்கும் துணியெல்லாம் வாஷ் பண்ணுற வேலை வச்சுக்க வேணாம். ஸோ கூட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசலாமேன்னு. ஸோ வீட்டு வேலைன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நான் முடிச்சிட்டேன். துணியெல்லாம் ஃபுல் வாஷ் பண்ணிட்டேன். எந்த துணியுமே இல்லை, ஒரு துணி இல்லாமல் எல்லாத்தையும் ஃபுல்லாக வாஷிங் மிஷினே காலியாக இருக்குது பாருங்கள். எல்லாம் துவைச்சி முடிச்சிட்டேன். பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். கிச்சன் வேலை தான் அப்படியே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மேட்டில் வந்து பயங்கர டஸ்ட் ஆகிடுச்சு. ரொம்ப மைன்யூட்டாக பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ரொம்ப டஸ்ட் ஆகிடுச்சு. அந்த டஸ்ட்டெல்லாம் எடுக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சன் வேலை அப்படியே இருக்குது. இன்றைக்கி ஃபுல் க்ளீனிங் இனிமேல் தான் பண்ணலான்ட்ருக்கேன். நமக்கு எப்போவுமே லேடிஸ்க்கு கிச்சன் க்ளீன் ஆனால் தான் ஃபுல் வீடே க்ளீன் ஆன மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு அப்படி தான். கிச்சனை க்ளீன் பண்ணாவே எனக்கு ஃபுல் வீடு க்ளீன் பண்ண மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடும். ஸோ பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது பாருங்கள், இப்படி இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி நான் மட்டும் தான் மதியம் லஞ்சுக்கு கொஞ்சம் ஒயிட் ரைஸ் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா கீரை குழம்பு அப்படி இருக்குது. கீரை குழம்பு பார்த்திங்கன்னா நானும் பாப்பா மட்டும் தான் சாப்பிடுவோம், ஹஸ்பண்ட் சாப்பிடுவோம். அப்புறம் கொஞ்சமாக கிழங்கு வறுவல் இருக்குது. ஸோ இந்த நூடுல்ஸ் நான் சாப்பிட மாட்டேன் எப்போவுமே. ஆனால் கொஞ்சம் தக்காளி சாதம் இருக்குது. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் தக்காளி சட்னி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நான் மட்டுன்றதுனால மேனேஜ் பண்ணேன். நைட்டுக்கு வந்து தங்கச்சி அங்கே போய் பார்த்துட்டு அப்படியே வெளியே சாப்பிட்டு வந்துடலான்ட்டு இருக்கோம். ஸோ அதனால் எனக்கு கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு வீடை கொஞ்சம் இந்த மேட் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பசங்க வரத்துக்கு டக்குன்னு வேலையை முடிக்கணும். வந்தோடனே டக்குன்னு கிளம்புறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். பையனுக்கு வந்து ரிவிஷன் எக்ஸாம் போயிட்டுருக்குது, மேக்ஸ் ரிவிஷன் எக்ஸாம். ஸோ இன்றைக்கி வீட்டு வேலைன்னு பார்த்தா அவ்வளோதான். ஃபஸ்ட்டு கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடுறேன்.
பசங்களும் ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க. வந்தோடனே நாங்கள் 3 பேருமே கிளம்பிட்டோம். பாப்பா வந்து ரொம்ப டயர்டாக தான் வந்தா. பட் இருந்தாலும் தங்கச்சி வெயிட் பண்ணுறாளேன்றதுக்காக ப்ளஸ் பாப்பாவுக்கு வந்து உற்சவுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கணும். ஸோ 2 வேலையும் ஒரே வேலையாக முடிச்சிக்கலான்ட்டு கிளம்பிட்டோம். பையன் நான் பாப்பா 3 பேர் தான் போகிறோம். போகிற வழியிலே பசங்க வந்து ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் வீட்டில் எதுவும் கொடுக்கல. ஸோ பசிக்குதுன்னாங்க. ஸோ வந்து காந்தி நகரில் வந்து டேஸ்டி பைட்ஸ்னு ஒரு சின்ன டீ ஷாப் இருக்காங்க. நிறுத்தி பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தா பாப்பா வந்து ஃபிங்கர் சிப்ஸ் சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ப்ரைஸும் பார்த்திங்கன்னா நார்மல் ப்ரைஸ் தான். சூப்பராக இருக்கும். பாவ் பஜ்ஜி, பிரெட் பஜ்ஜி, ஃபிங்கர் சிப்ஸ் சாப்பிட்டோம். சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்புனோம். போகும்போதே நாங்கள் வந்து பாப்பாவுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் தான் தங்கச்சி வீட்டுக்கு அதாவது கோயிலுக்கு போனோம். ஏன்னா வரும்போது லேட் ஆகிடும். 9:30 10 o'clock தான் 10 o'clock ஆகிடும். ஸோ அதனால் எல்லாத்தையும் வாங்கி எடுத்து தான் அங்கே போனோம். அங்கே போனால் தங்கச்சி வந்து நாங்கள் வரன்றதுக்காகவே போய் இல்லை மத்தியானம் லஞ்சு செஞ்சு எடுத்துட்டு வந்து கோயிலில் உட்காந்துட்டு இருந்தா. ஸோ நாங்கள் போய் நைட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். சாப்பிட்ற வேலையும் அங்கேயும் முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். பாய், டாடா.